பென்ஸ் இப்போ அங்கே இருக்க இன்ஸ்பெக்டர் கிட்டேயே காரை கொடுக்க சொல்லி கேட்குறாரு. இப்போ இன்ஸ்பெக்டரோ என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு சரின்னு காரை திருப்பி கொடுக்க சொல்லிடுறாரு. ஆனால் அங்கே இருக்க பென்னிக்கு காரை கொடுக்கறதுக்கு விருப்பமே இல்லை. அதனால் இன்ஸ்பெக்டர் கிட்டே காரெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. இப்போ இன்ஸ்பெக்டரோ சரி கார் வேணும்னா நாங்கள் சொல்கிறத செய், எங்கள் கூட வேலை செய்கிற சுதீஷோட தங்கச்சிக்கு கல்யாணம், அதனால் எங்களை கொண்டு போய் அங்கே விடுன்னு சொல்கிறாரு. பென்ஸுக்கும் வேறு வழி இல்லாதனால இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி அவங்கள கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அங்கே போனதுமே பென்ஸோட கார் சாவி எடுத்து வச்சுக்கிட்டு திரும்பவும் எங்களை கொண்டு போய் விட்டுடணும்னு சொல்கிறாரு. அதனால் பென்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டரோ சரக்கு அடிக்க போகிறனால ஃபாரஸ்ட் வரைக்கும் போகணும், அங்கே போனால் தான் அமைதியாக இருக்கும்னு சொல்கிறாரு. ஆனால் பென்ஸ் ஸ்கூல் சவாரி இருக்கு, என்னால் முடியாதுன்னு சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டர் கேட்க மாட்டாரு. கூடவே கல்யாணத்தில் இருந்த சுதீஷையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இன்ஸ்பெக்டரோ பென்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அப்போதான் இவர் சினிமாவில் ஃபைட் மாஸ்டராக இருந்தது தெரிய வருது. இன்ஸ்பெக்டரோ இதோட முடிச்சு பாருன்னு பார்த்தா மலை மேலே திருவிழா நடக்குது, அதனால் அங்கேயும் போகணும்னு சொல்லி இப்போ பென்ஸை கூட்டிட்டு போயிடுறாங்க. மலை மேலே வந்ததுமே ரோடு பாதியாக முடிஞ்சு போச்சு. அப்போ கூட காட்டுக்குள்ள மண் பாதையில் போக சொல்கிறாங்க. பென்ஸ் முடியாதுன்னு சொல்லியுமே கட்டாயப்படுத்துறாங்க. இப்போ தண்ணியில் போனதுமே கார் எங்கே ரிப்பேர் ஆகிடுமோன்னு கோவப்படுற பென்ஸோ இதுக்கு மேலே ஒரு அடி கூட கார் நகராதுன்னு சொல்கிறாரு. இப்போதான் இன்ஸ்பெக்டர் ஒரு கதையை சொல்கிறாரு. சுதீஷோட தங்கச்சிக்கு தான் கல்யாணம், அவங்க பாய் ஃப்ரெண்ட் பிரச்சனை பண்ணதால சுதீஷோட அப்பா அந்த பாய் ஃப்ரெண்டை சாகடிச்சிட்டதாகவும் அந்த பையனோட உடம்ப பென்ஸ் கார் டிக்கில தான் இருக்குன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட பென்ஸுக்கு கோவம் வந்து இப்போ இன்ஸ்பெக்டரோட சட்டியவே பிடிச்சிடுறாரு. பென்ஸ் இப்போ கார் டிக்கியை திறந்து பார்க்கலான்னு போறாரு. ஆனால் போலீஸ் இன்ஸ்பெக்டரோ விட மாட்டாரு. இன்ஸ்பெக்டரோ பென்ஸோட கதையவே முடிச்சிருவானே இப்போ அந்த டெட் பாடி எடுத்துட்டு போய் புதைச்சிடுறாங்க. இந்த இன்சிடென்ட்னால பென்ஸ் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிடுறாரு. இப்போ வீட்டில் இருக்க ஒய்ஃப் கிட்ட கூட எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டாரு. கார் டிக்கில ஒரு பர்ஸ் கிடைக்குது, அதையே தோட்டத்தில் தூக்கி போட்டுடுறாரு. இன்ஸ்பெக்டரோ பென்ஸ் கிட்ட இந்த விஷயத்த வெளியே சொன்னா உன் குடும்பத்தோட கதையவே முடிச்சிருவேன் மிரட்டுறாரு. பென்ஸ் பையனோட ஹாஸ்டல்ல போய் விசாரிச்சா 3 நாளா வரலன்னு சொல்லிடுறாங்க. இதனால கானோன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இவங்களும் கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி வாங்கிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல பையனோட பைக் நிக்கிறத பாக்குறாரு. ஆனா இந்த பைக் 2 மாசமா இங்க இருக்குன்னு எஸ்ஐ சொல்லிடுறாரு. பென்ஸ் அவர் வீட்டு தோட்டத்துல தூக்கி போட்ட பர்ஸை தேடி எடுக்கிறாரு. ஓபன் பண்ணி பார்த்தவருக்கு பயங்கரமா ஷாக்.